ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 9ஆம் நாள், ஆங்கில தேதி 25/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 7:49 வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இரவு 9:38 வரைக்கும். இன்று 60 நாழிகையும் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று வாரசூலை வடக்கு வடமேற்கு, பரிகாரம் பால். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் துலா ராசி அன்பர்களுக்கு எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராசிநாதன் ஆட்சி பீடம் ஏறி இருப்பது மாபெரும் சிறப்பு. இந்த நாள் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க, தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. அதுலேயும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நாடகத்தில் பணியாற்றுபவர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பின்னணி பாடகர்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு நாள் மட்டுமல்ல, ரெகக்னேஷன் கிடைக்கும், ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. மற்றபடி 2 செவ்வாய் 2ஆம் இடத்தில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். அவர் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்போ இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் இன்றைக்கி பிச்சுக்கிட்டு வரும். சூப்பர், பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரும். செவ்வாய் இல்லையா, சூரியன் வேறு அங்கே உட்காந்துருக்கார். இப்போ வருமானம் என்பது இந்த கணத்தில் 4 பக்கமும் ஊற்று வர்ற மாதிரி வெறும் தொழிலில் மட்டும் வருமானம், உத்தியோகத்தில் வருமானம் மட்டும் நினைக்காதீங்க. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் இன்றைக்கி அனுகூலம், லாபம், அனுசரணை, அற்புதமான நாள். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் சிறப்பாக இருந்து அதனால் அனுகூலம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அவங்க படித்து முடிச்சிட்டவங்க வேலைக்கு போனாங்கன்னா வேலைக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய சம்பளம், அவங்களுடைய வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். மற்றபடி வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தாமதமாகும் வழியே தடைபடாது. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 4ஆம் இடத்தில் 10 சந்திரன் அமர்ந்து குரு பார்வை, குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. குரு மங்கள யோகம், செவ்வாயும் பார்க்குறார், குரு மங்கள யோகமும் ஏற்படுகிறது. அப்போ இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் செழிப்பான நாள், சந்தோஷம் மிகுதி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் 5இல் ராகு இருப்பது, வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். மற்றபடி ஒரு சிலர் டென்ஷன் ஆகிறதுக்கான நிலை கூட இருக்குது. இருந்த போதிலும் 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால அது உபஜயஸ்தானம் இல்லையா,
கண்டிப்பாக எடுக்கிற காரியம் சக்ஸஸ், நிச்சயமாக சக்ஸஸ். வீட்டில் யாராவது உடம்பு முடியாமல் போயிருந்தால் அவங்க இப்போ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எழுந்து நடமாட தூங்குவாங்க. அவங்க ரிப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா டாக்டர் முதல்ல வேறு ஒன்று சொல்லியிருப்பார், இப்போ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க ரிப்போர்ட்டு அப்படின்னு அவரே சொல்லுவார். மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. 10ல் குரு பகவான் இருக்கிறார், சுப கிரகம்தான். இருந்தாலும் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டாகவோ இல்லை பதவி உயர்வு கிடைக்கவோ இன்க்ரிமெண்ட் அதிகமாகவோ ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது. மற்றபடி சினிமா கலைஞர்களாகட்டும், வழக்கறிஞர்களாகட்டும், பத்திரிகைத்துறை மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களாகட்டும், இந்த நாள் மிக சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அற்புதமான ஒரு நாள். 11ல் கேது இருந்தாலும் கேது தொழில் ரீதியாக கொடுப்பார், பெரிய லெவலில் அவர் நல்லது செய்வார். உத்தியோக ரீதியாகவும் நல்லது பண்ணுவார். என்ன மூத்த சகோதரர் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் செலவினங்கள் இருக்கும். சுப செலவு தான் நிறைய இருக்கும், அசுப செலவு கொஞ்சம் தாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். மற்றபடி இந்த நாள் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இதில் ராகு 5ல் இருக்கிறதால ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு நமஸ்காரம் பண்ணுங்கள், சொல்லுங்கள், 1008 தடவை சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு பண்ணிங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.